எக்ஸைஸ் 1.5ல 5th சம்மு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஏபிசி அப்படிங்கிற 3 நம்பரும் எதில் இருக்குது? நேச்சுரல் நம்பரில் இருக்குது. ரெண்டாவது 2 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. எஃப்னு ஒரு ஃபங்க்ஷனு, ஜின்னு ஒரு ஃபங்க்ஷனு. அந்த எஃப்ன்ற ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது? ஏ டு பின்னு இருக்குது. ஏலேருந்து பி வரைக்கும் ரிலேட் பண்ணுது. ஜிங்கிற ஃபங்க்ஷனு பியிலேருந்து சி வரைக்கும் ரிலேட் பண்ணுது. அதாவது இது ஏ, இது பி. இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது? இது எஃப், இது எஃப். இது இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது? இது பி, இது சி. ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் ஜியாக இருக்குது. ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் ரிலேட் பண்ணுது இல்லையா? இந்த ரிலேட் பண்ணுறது எப்படி இருக்குதுன்னா 2x + 1 இருக்குது. இது x² இருக்குது. ஓகேவா? அதாவது இங்கே 1 போட்டால் இங்கே 1², இங்கே 2 போட்டால் இங்கே 2² இருக்குது. இங்கே அதே மாதிரி வேல்யூக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி போகும் இல்லையா? இப்போது என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் எஃப் ஆஃப் ஜி அண்ட் ஜிஏஓஎஃப் அப்படி கண்டுபிடிக்கலாம். எஃப் ஆஃப் ஜி எப்படி கண்டுபிடிக்கலாம்? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஓகேவா? அப்போது ஜி ஆஃப் எக்ஸ் எடுத்து எஃப்பில் போடணும் இல்லையா? இங்கே பாருங்கள், ஜி ஆஃப் எக்ஸ் எடுத்து எஃப்பில் போட்டால் என்ன வரும்? 2x² + 1. அவ்வளோதான். ஜி ஆஃப் எக்ஸ் எடுத்து எஃப் ஆஃப் எக்ஸில் போட்டேன். இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் எடுத்து ஜி ஆஃப் எஃப் எடுத்து ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்து ஜி ஆஃப் எக்ஸில் போடுறேன். இதை எடுத்து இதில் போடுறேன். என்ன ஆகுது பாருங்கள்? 2x + 1² ஆகிடும். ஓகேவா? இப்போ 2 நம்பரும் எதில் இருக்கும்? கண்டிப்பாக ஏவும் பியும் எதில் இருக்குது? எண்ணில் இருக்குது. அதே மாதிரி பியும் சியும் எதில் இருக்குது? எண்ணில் இருக்குது. அதே மாதிரி வர அவுட்புட்டும் எதில் இருக்கும்? கண்டிப்பாக எங்கே இருக்கும்? எண்ணில் தான் இருக்கும். அப்போ எப்படி எழுதலாம் எதனா? 2x² + 1 பிலாங் டு என். ஓகேவா? இன்புட்டு எண்ணில் இருக்குதுன்னா அவுட்புட்டும் கண்டிப்பாக எண்ணில் தான் இருக்கும். ஏன்னா எல்லா நம்பரும் பாசிட்டிவ் ப்ளஸில் தான் இருக்குது இல்லையா? பாசிட்டிவ் நம்பராக இருக்குது. அதனால் பிரச்சனையே கிடையாது. போகிற இன்புட்டும் வர அவுட்புட்டும் ஒன்றும் எல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்கும். அதனால் எல்லாமே நேச்சுரல் நம்பரில் தான் இருக்குது. ஓகேவா? இப்போ அடுத்த நம்பர் எடுக்கலாம். 2x + 1. இதுவும் எப்படி இருக்குது? பிலாங்ஸ் டு என்னாக தான் இருக்குது. ஓகேவா? அப்போ இதோட ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரேஞ்ச் ஈக்குவல் டு y எப்படி இருக்குது? 2x² + 1 அப்புறம் x பிலாங் டு n. ஓகேவா? ரெண்டாவது செகண்ட் ஒன்றுக்கு எப்படி இருக்கும்? y ஈக்குவல் டு 2x + 1² x பிலாங் டு n. ஓகேவா? அவ்வளோதான் சம்.